நான் கடவுள் வர பிச்சை பாத்திரம் மாதிரி பாட்டெல்லாம் அவரை தவிர யாரும் எழுத முடியும் சொல்லுங்க. அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் அதன் சூத்திரமோ இன்று உன்னிடத்தில். அதெல்லாம் ஒரு ஞானியால மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வர்ணனைகளை பண்ண முடியும். ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய், அந்த இதா இருக்கட்டும். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே, அதெல்லாம் என்ன சொல்றது. ஸோ அது மாதிரிதான் பிதாமகன் அடிக்கடி முணுமுணுப்பு பாட்டு அப்படியே மனசு லேசாயிரும். நீங்க பாருங்க, சும்மா ஒரு பாத்ரூம் சிங்கரா கூட பாடிப்பாங்க. அந்த 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 இளங்காத்து விஷயத்தை பாடினோம்னா மனசு லேசாயிரும். அப்படி மனசு மனசுல என்ன தேன அது புதிர் போடும் ரகசியத்தை யாரு அறிஞ்சா, அதிசயத்தை யாரு புரிஞ்சா. தததததம் தரதததம் தததததம் தரதததம். விதைக்கிற கைதானே மலர் பறிக்குது தினந்தோறும், மலர் பறித்து யாரு தொடுக்க யார் தொடுத்து மாலையாச்சு. ஆலம் விழுதிலே ஊஞ்சல் ஆடும் கிளியெல்லாம் மூடும் சிறகிலே மெல்ல பேசும் கதையெல்லாம் தாலாட்டு கேட்டிடாமலே தாயின் மடிய தேடி ஓடும் மழநதி போல இளங்காத்து வீசுதே எச போல பேசுதே. வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகமும் முழுத்து கேட்குதே. மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே, புதியந்தாள போட்டு உடல் காற்றில் மிதக்குதே. நிறைய தப்பா இருந்தா லிரிக் இருந்தா மன்னிச்சிருங்க. ஒரு புலம்பலா வந்துருச்சு, பதட்டம் வேற ஜாஸ்தி. இந்த டைரக்டருங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம இன்னொருத்தவங்களை வேலை வாங்க ஈஸியா இருக்கு, நம்ம முன்னாடி கேமரா வச்சா ஒரு பதட்டம் வரத்தான் செய்யுது. இப்பதான் தெரியுது ஆர்டிஸ்ட்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு. ஸோ இதுதான் சோல் உண்மை. ராஜா சார் நமக்குள்ள எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினான்றது ஒரு ரசிகனா என்னோட அந்த பாதிப்புல இருந்து தான் அதெல்லாம் வருது. ஸோ அதுதான். லவ் யூ ராஜா சார். எஸ்பிபி